ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி நாளைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். சந்தியாவோட பக்கத்து ரூம்ல இப்போ அப்துல் தான் ஸ்டே பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவகாமிக்கு ரொம்ப கோபம் வந்துருது. ஆம்பளைங்க ரூம் பக்கத்துல ஆம்பளைங்களுக்கு எப்படி ரூம் கொடுக்கலாம் அப்படின்னு கோபப்படுறாங்க. உடனே அதிகாரியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் கொடுக்குற ஆபீசர் பார்த்து பேசுறதுக்காக போறாங்க சிவகாமி. என்னோட மருமகளோட பேரு சந்தியா, அவ இங்க ஐபிஎஸ் ட்ரைனிங்காக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. என் மருமகளோட ரூம் பக்கத்துல ஒரு ஆம்பளைக்கு ரூம் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி ஆம்பளைகளை எப்படி பொம்பளைங்க ரூம் பக்கத்துல தங்க விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மாத்தி கொடுங்க உடனே அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. கேட்ட உடனே அந்த ட்ரைனிங் கொடுக்குற ஆபீசருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. இங்க ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசமே கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் இங்க வந்திருக்கிற எல்லாருமே ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு இருக்க டைம்ல இப்போ சரவணன் சந்தியா 2 பேருமே வந்துடுறாங்க. இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இருக்க முடியும்னா இருங்க, இல்ல அப்படின்னா இப்பவே நீங்க கிளம்பலாம் அப்படின்னு கோவமா சொல்லிடுறாங்க அவங்க. சரவணன் அந்த ஆபீசர்ட்ட சொல்றாரு, என்னோட அம்மா பாவம் தெரியாம பேசிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. சந்தியாவுக்கு சின்ன வயசுல இருந்து ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்றதுதான் அவங்களோட கனவு மேடம் அப்படின்னு சொல்றாரு. அம்மா உங்ககிட்ட பேசினதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சந்தியாவுமே இப்ப சிவகாமிக்காக மன்னிப்பு கேட்கிறாங்க அந்த ஆபீசர்ட்ட. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. செந்தில் அவரோட குழந்தைய தூக்கி பாக்குறாரு. என்ன அர்ச்சனா, பாப்பா பாக்குறதுக்கு ஊன் ஜாடையிலையும் இல்ல ஏன் ஜாடையிலையும் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அர்ச்சனா, ஐயோ ஒருவேளை நம்ம குழந்தைய மாத்தினதை அவர் கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.